வலம்புரி சங்கு மகாலட்சுமியோட மறு உருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வீட்டில் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது காதில் எடுத்து வச்ச உடனே அது உங்ககிட்ட பேசிச்சாமான்னு கேட்டார். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, உங்கள் காதில் வச்ச உடனே உங்ககிட்ட அது பேச ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க. அந்த ஒளியை தான் அவங்க பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சங்கு கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகளுக்கு, வேலுக்கு, உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விக்கிரகங்களுக்கெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ தெய்வீகம் இருக்குது அப்படின்றதையும் அவங்க தான் சொன்னாங்க. அவர் யார் என்னன்னா எனக்கு தெரியாது. நான் சும்மா விளையாட்டாக இந்த சங்கு எடுத்து காதில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அது உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருக்குமா, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். அந்த சங்கை தரையில் வைக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதில் வச்சுட்டு அதில் வெறும் சங்காக வைக்காமல் அதில் தண்ணியோ பாலோ இல்லைனா அரிசி போட்டு அதில் ஒரு பூ வச்சு வழிபட்டு வந்தேன்னா உனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னார். தண்ணியோ பாலோ டெய்லியும் அதை மாற்றிட்டே இருக்கணும். அரிசி போட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து மாற்றிக்கலாம். வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.